ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்டெட் 2025 சயின்ஸ் பேப்பர் 2 பயாலஜி மாடல் கொஷின் பேப்பர் 2 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். ஒரு புற வெடிக்கணிக்கு எடுத்துக்காட்டு எருக்கு. ஒரு புற வெடிக்கணிக்கு எடுத்துக்காட்டு எருக்கு. இருபுற வெடிக்கணிக்கு எடுத்துக்காட்டு பட்டாணி. இருபுற வெடிக்கணிக்கு எடுத்துக்காட்டு பட்டாணி. பெப்போ வகை கணிக்கு எடுத்துக்காட்டு ஏ மற்றும் பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குக்கர் பீட்டாவோட பேர் வந்து பூசணி, இன்னொன்று வெள்ளரி. இது ரெண்டுமே பெப்போ வகை கணிக்கு எடுத்துக்காட்டு. குக்கர் பீட்டா மற்றும் வெள்ளரி. கல் போன்ற கனி என்று அழைக்கப்படுவது மா, அதாவது ட்ரூப்னு சொல்லுவாங்க. கல் போன்ற கனி என்று அழைக்கப்படுவது மா அல்லது ட்ரூப். பல மலர்கள் கொண்ட ஒரு மஞ்சரியிலிருந்து உருவாகும் ஒற்றை கனி கூட்டுக்கனி. பல மலர்கள் கொண்ட ஒரு மஞ்சரியிலிருந்து உருவாகும் ஒற்றை கனி கூட்டுக்கனி. தாவர கருவுறுதலுக்கு பின் ஏற்படும் மாற்றங்களில் கனியாக மாறும் பகுதி சூல்கள். தாவர கருவுறுதலுக்கு பின் ஏற்படும் மாற்றங்களில் கனியாக மாறும் பகுதி சூல்கள். தாவர கருவுறுதலில் இரண்டாம் நிலை உட்கரு டேஷ் மைய தன்மையுடையது, இரட்டை மைய தன்மையுடையது. தாவர கருவுறுதலில் இரண்டாம் நிலை உட்கரு இரட்டை மைய தன்மையுடையது. அல்லோகேமி என்பது அயல் மகர்ந்த சேர்க்கை. அல்லோகேமி என்பது அயல் மகர்ந்த சேர்க்கை. பார்த்தினோகார்பிக் கனிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. விதையில்லா திராட்சை. பார்த்தினோகிராஃபிக் கனிக்கு எடுத்துக்காட்டு விதையில்லா திராட்சை. உள் ஒட்டு சதை கனிக்கு எடுத்துக்காட்டு ட்ரூப். உள் ஒட்டு சதை கனிக்கு எடுத்துக்காட்டு ட்ரூப். ஹெஸ்பெரிடியத்திற்கு எடுத்துக்காட்டு ஆரஞ்சு. ஹெஸ்பெரிடியத்திற்கு எடுத்துக்காட்டு ஆரஞ்சு. கருவேலம் டேஷ் வகை பிளவு கனிக்கு எடுத்துக்காட்டு லொமெண்டம். கருவேலம் டேஷ் வகை பிளவு கனிக்கு எடுத்துக்காட்டு லொமெண்டம். 3 சூலக இலைகள் இணைந்த மேல்மட்ட சூற்பையிலிருந்து வளர்ச்சி அடைந்த கனி ரெக்மா ஆமணக்கு. 3 சூலக இலைகள் இணைந்த மேல்மட்ட சூற்பையிலிருந்து வளர்ச்சி அடைந்த கனி ரெக்மா ஆமணக்கு. நாயுருவி தாவரத்தில் கனி பரவுதலுக்கு உதவும் கூர்மையான முள் போன்ற அமைப்பு டேஷில் காணப்படும் பூவிதழ்கள். நாயுருவி தாவரத்தில் கனி பரவுதலுக்கு உதவும் கூர்மையான முள் போன்ற அமைப்பு டேஷில் காணப்படும் பூவிதழ்கள். அரசாணை காயில் தாவரவியல் இரு சொல் பெயர் குக்கர் பிட்டா மேக்சிமா. அரசாணை காயின் தாவரவியல் இரு சொற்பெயர் குக்கர் பீட்டா மேக்சிமா. தங்கக்கொடி என்பது கஸ்குட்டா ரிகன்சா. தங்கக்கொடி என்பது கஸ்குட்டா ரிகன்சா. இரத்த சுழற்சியை விளக்கியவர் வில்லியம் ஹார்வி. இரத்த சுழற்சியை விளக்கியவர் வில்லியம் ஹார்வி. தாவர உண்ணி பாலூட்டிகள் செல்லுலோஸை செரிக்க டேஷ் பாக்டீரியாக்கள் உதவும் பகிர்ந்து வாழும் பாக்டீரியாக்கள். தாவர உண்ணி பாலூட்டிகள் செல்லுலோஸை செரிக்க டேஷ் பாக்டீரியாக்கள் உதவும் பகிர்ந்து வாழும் பாக்டீரியாக்கள் உதவும். கால்நடைகளின் இரைப்பை டேஷ் அறைகளை உடையது 4 அறைகளை உடையது. கால்நடைகளின் இரைப்பை டேஷ் அறைகளை உடையது 4 அறைகளை உடையது. ஒட்டகத்தின் தோலில் உள்ள நீரை ஈர்த்து வைத்துக்கொள்ளும் செல்கள் ஆஸ்மாட்டிக் செல்கள். ஒட்டகத்தின் தோலில் உள்ள நீரை ஈர்த்து வைத்துக்கொள்ளும் செல்கள் ஆஸ்மாட்டிக் செல்கள். திமிங்கிலங்கள் டால்ஃபின் போன்றவைகள் நீந்துவதற்கு ஏற்றவாறு டேஷ் துடுப்புகளாக மாறுபாடடைந்துள்ளது முன்கைகள். திமிங்கிலங்கள் டால்ஃபின் போன்றவைகள் நீந்துவதற்கு ஏற்றவாறு டேஷ் துடுப்புகளாக மாறுபாடடைந்துள்ளது முன்கைகள். பாலூட்டிகளில் ஆற்றலுடன் பறக்கும் ஒரே பாலூட்டி வௌவால். பாலூட்டிகளில் ஆற்றலுடன் பறக்கும் ஒரே பாலூட்டி வௌவால். யானையின் தந்தங்கள் டேஷ் மாறுபாடாகும் வெட்டும் பற்கள். யானையின் தந்தங்கள்
டேஷ் மாறுபாடாகும். வெட்டும் பற்கள். கங்காரு டேஷ் வகை பாலூட்டி ஆகும். மார்சூபியல் பையுடைய பாலூட்டியாம். கங்காரு டேஷ் வகை பாலூட்டி ஆகும். மார்சூபியல் பையுடைய பாலூட்டி. திமிங்கிலங்களின் விருப்பமான உணவு. கிரில். திமிங்கிலங்களின் விருப்பமான உணவு கிரில். டேஷ் உடல் வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உள்ளது. மனிதன். டேஷ் உடல் வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உள்ளது. மனிதன். மனித உடலானது டேஷ் காலங்களில் மிகவும் குறைவான வியர்வையை வெளியேற்றி உடல் வெப்பநிலையை உயர்த்தும் செயல்பாட்டை நிலைக்கொள்கிறது. குளிர்காலங்களில். மனித உடலானது டேஷ் காலங்களில் மிகவும் குறைவான வியர்வையை வெளியேற்றி உடல் வெப்பநிலையை உயர்த்தும் செயல்பாட்டை நிலைக்கொள்கிறது. குளிர்காலங்களில். பாலூட்டிகளின் இரத்த சிவப்பணுக்களில் டேஷ் இல்லை. உட்கரு இல்லை. பாலூட்டிகளின் இரத்த சிவப்பணுக்களில் டேஷ் இல்லை. உட்கரு இல்லை. மனித இரத்தம் சிவப்பு நிறமாக இருக்க காரணம் ஹீமோகுளோபின். மனித இரத்தம் சிவப்பு நிறமாக இருக்க காரணம் ஹீமோகுளோபின். மனிதரின் சராசரி இதயத் துடிப்பு நிமிடத்திற்கு 72. மனிதனின் சராசரி இதயத் துடிப்பு நிமிடத்திற்கு 72. நன்றி.